ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன அடிங்க அவன் அடிக்கிறான், அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் அடித்தா இங்கிலாந்து அணி என்ன பண்ணுவாங்க பாவம், என்னுடைய சிசியன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து எதிரான 5வது T20 போட்டியில் அதிரடியாக சதம் அடித்த நம்ம அபிஷேக் சர்மா குறித்தும் இந்திய அணி வெற்றி குறித்தும், வெற்றிக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 5th T20 போட்டி இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெற்றாங்க. தொடரே 4-1 சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அது குறித்து யுவராஜ் சிங் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, என்ன அடிங்க அந்த பையன் அடிக்கிறான் அபிஷேக் சர்மா, பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி அடித்தா பந்து வீச்சாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரோட அதிரடி ஆட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் ஒரு 4-5 வருஷம் முன்னே அவரை மீட் பண்ணேன். அப்போவே சொன்னேன், கண்டிப்பாக நீ இந்திய அணியில் உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஸ்டாராக நீ வருவே, எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் நல்ல ஒரு அறிகுறை சொன்னேன். அது ஏற்ற மாதிரி விளையாடி செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவர் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணி பேசுவான், நான் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லுவேன். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக விளையாடி இந்த சாதனை பட்டிருக்கான். அவனை பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணியோட ஃப்யூச்சர் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் சர்மா குறித்து செமையாக பேசியிருக்கார் யுவராஜ் சிங் சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அடிங்க அடிச்சார் அபிஷேக் சர்மா. இங்கிலாந்து போலர்ஸ் மூஞ்சில் ஆடல் தான் சொன்னோம், அழிவாத குறைதாங்க, அந்த அளவுக்கு அடிச்சிட்டாரு. சொல்லியிருக்காரு அபிஷேக் சர்மாவும் சொல்லியிருக்காரு, என்னோட ரோல் மாடல் யுவராஜ் சிங் தான், நான் யுவராஜ் சிங் போல தான் வரணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்டிங் எப்போ ஐபிஎல் விளையாடும் போது சொன்னார். அப்படியே இப்போ ஜெயிச்சோடனே, இப்போ செஞ்சுரி அடிச்சோடனே கூட அவர் ரீசெண்டாக சொன்னார். அதனால் கண்டிப்பாக யுவராஜ் சிங்கோட சிசியம் தான் அவர். ஆனால் இருந்தாலும் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் பாவங்க, ஓவர்டன் போட்டாலும் அடிக்கிறாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டாலும் அடிக்கிறாரு, மார்க் வுட் போட்டாலும் அடிக்கிறாரு, யாரை போட்டாலும் நான் அடிப்பேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா என்ன பண்ணுறது பாவம். பட் அவரோட பேட்டிங் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு அடியும் இடிமாரி இருந்துச்சு, சாதாரண அடி இல்லை, எல்லாமே கிளியர் ஷாட்டுங்க. ஒன்று கூட இந்த எஜ்ஜி பட்டு போனதில் இல்லை, எல்லாமே கிளியராக கவர்ஸில் தூக்கி அடிச்சாருங்க. செமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேட்டிங்லாம் ஆனால் எந்த பந்து வீச்சாலும் பாலே போட முடியாது. அது வான்கடி போன்ற ஒரு மைதானத்தில் என்ன பண்ணுவாங்க, அது குறித்து தான் யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு. எஸ், கரெக்டுங்க, இந்திய அணி உண்மையாக ஒரு தரமான அணியாக T20 இருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு தான் நினைக்கிறேன். கண்டினியூ ஆகி கண்டிப்பாக கோப்பையை வெல்லணும். அடுத்தடுத்து வர T20 உலகக்கோப்பை பார்த்தீங்கன்னா 2026 நம்ம நாட்டில் வரப்போகுது. 3வது முறையாக வென்றே ஆகணுங்க. இந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தால் ஜெயிக்கலாம். பட் அந்த டைமில் நல்ல டீம் செலக்ட் பண்ணணும். அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஆல்ரெடி T20 சாம்பியன் தான். அடுத்த வாட்டி நம்ம நாட்டில் நடக்க போது அந்த கோப்பையை இந்திய அணி T20 வெல்லுமா வெல்லாதா, இல்லை இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்லாம் T20 வேணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.